வணக்கம். நடிகர் விஜய் பரந்தூர் சென்ற அடுத்த நாளை தமிழக அரசு செய்த சம்பவம் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உறுதியாக தேவைப்படும் ஒன்றாக இருக்கும் காரணத்தினால் மக்களை பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எனவும், வளர்ச்சி ஒருபுறம் என்றால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறார் என தமிழக அரசு தற்போது கூறியுள்ளது. நடிகர் விஜய் பரந்தூர் சென்ற அடுத்த நாளை தமிழக அரசு இந்த விளக்கம் கொடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மாநகரின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கும் மற்றும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பாகவே, அதாவது 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் விமான நிலைய இடம் தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பரந்தூர் விமான நிலையத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி முதலான பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அமைந்துள்ளன. இந்த அடிப்படையில் தான் விமான போக்குவரத்து ஆணையத்தினால் சென்னை மாநகரின் இரண்டாவது விமான நிலையத்தை அமைத்திட பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு புதிய விமான நிலையத்தை உருவாக்குவது என்பது அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்தியாவின் மற்ற பெரிய நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய விமான நிலையங்களுடன் ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் மிக சிறியதாகும். டெல்லி விமான நிலையம் ஏறத்தாழ 5106 ஏக்கரிலும், மும்பை விமான நிலையம் 1150 ஏக்கரிலும், ஹைதராபாத் விமான நிலையம் 5500 ஏக்கரிலும், பெங்களூரு விமான நிலையம் 4000 ஏக்கரிலும் அமைந்துள்ளன. ஆனால் தற்போதைய சென்னை விமான நிலையம் 1000 ஏக்கரில் தான் அமைந்துள்ளது. அளவில் சிறியதாக இருந்தாலும் ஆண்டிற்கு 2 கோடி மக்கள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் இது 3 கோடிக்கு மேல் அதிகரிக்கும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளில் 8 கோடி பயனாளிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு எப்போதும் மக்களின் நலன்களை முன்வைத்தே திட்டங்களை உருவாக்கி அதில் வெற்றி கண்டு மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது என்பது நாடே நன்கு அறிந்த ஒன்றாகும். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களை சென்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மக்களின் குறைகளை ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும். பரந்தூர் பகுதியின் நீர்நிலைகளையும் எந்த அளவிற்கு சீர் செய்ய முடியும் என்பதை ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.